வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகதை ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கொண்டு வந்தது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு கடைக்காரர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாரு. போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. கால் பண்ணுங்க சார், நாங்க கொண்டு வந்தது தங்க நகை தான், நீங்க தான் கவரிங் நகையா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இங்க சுத்தி கேமரா இருக்கு, உங்க நகை இங்க இருந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்றாரு கடைக்காரர். மீனா சொல்றாங்க, எந்த கடைக்கு போனாலும் நாங்க கொண்டு வந்த நகையை செக் பண்ணி பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு கேக்குறேங்க. நாங்க எப்படிங்க கவரி நகை கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த கம்மல் கூட இந்த கடையில வாங்கினது தான், நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அந்த டைம்ல கடையோட ஓனருமே இப்ப அங்க வந்துடுறாரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. இவங்க கவரிங் நகை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. என்ன மீனா, நீ இந்த மாதிரி செய்யற பொண்ணுலாம் இல்லையேம்மா அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேக்குறாரு ஓனர்கிட்ட. டெய்லி நம்ம கடைக்கு இந்த பொண்ணு தான் வந்து பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த பொண்ணு இப்படி பண்ற பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு அவரு. நாங்க என்னன்னு பாக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. முத்து அண்ணாமலைக்கு வேகமா கால் பண்ண போறாரு. என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அப்பாவுக்கு கால் பண்ணி அம்மாட்ட அந்த நகை விஷயத்தை பத்தி கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. ரெண்டு பேருமே கிளம்பி இப்போ கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. வீடு பக்கத்துல வந்துட்டோம்ல, நீ ஆட்டோ பிடிச்சி போ, நான் நேரா அந்த மனோஜை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் அவன் தான் கண்டிப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. போய் ஒரு 4 போடு போட்டேன்னா உண்மை தானாவே வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா முத்துட்டு சொல்றாங்க, அவருக்கு எப்படிங்க தெரியும் நம்ம நகையை அத்தைட்டு தானே கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை ஏமாத்தி நகையை வாங்கி அவன் தான் கண்டிப்பா ஏதாவது ஃப்ராடு தானே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாரு முத்து. கவனிக்கிற விதத்துல கவனிச்சா அவன் கண்டிப்பா உண்மையை உளருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாட்டி அவங்களோட 80வது பிறந்த நாளை இங்க கொண்டாடலான்னு ரொம்ப சந்தோஷமா வர போறாங்க. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க யார்ட்டையுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாலலாம் சத்தியத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது, எனக்கு தோணுச்சுன்னா நான் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு முத்து கையா எடுத்து மீனா தலைமையில வச்சிடுறாங்க. 2 நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க யார்ட்டையும் கேட்க கூடாது, இது ஏன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்து சொல்றாரு, இந்த சத்தியத்தை காப்பாத்துறதெல்லாம் பாட்டி ஊருக்கு போற வரைக்கும் தான், அவங்க போன அடுத்த நிமிஷமே நான் இதை பத்தி எல்லாத்தையும் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இடையில அண்ணாமலை அவரோட அம்மா ஊருக்கு வர்றதுனால ரொம்ப ஆர்வமா வீட்டுலாம் டெக்கரேஷன் பண்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதி ரவி எல்லாம் பலூன் உட்காந்து ஊதிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை மனோஜ்ட நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் செய்ய தெரியாதுப்பா, அதான் ரவி பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மனோஜ். ரோகிணியை கூப்பிட்டு இந்த டெக்கரேஷன் ஒர்க்ல ஸ்ருதிக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை ரவிட்ட இந்த பலூன்ஸ்லாம் நல்லா வானவில் மாதிரி கட்டணும், கீழெல்லாம் போய் டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. முத்து பயங்கர கடுப்புல இருக்கிறாரு. நான் போய் ஏதாவது கேட்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சமாதானப்படுத்திட்டு இருக்கிறேங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஸ்ருதி ரவி அண்ணாமலை எல்லாருமே டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறேங்க. விஜயா வழக்கம் போல மீனாவை திட்டுறாங்க. அப்படி எங்க போயிட்டேன், இங்கெல்லாம் சமைக்க வேணாமா, நீ வர வரைக்கும் நாங்களாம் பட்னியா கிடக்கணுமா அப்படின்னு கேக்குறேங்க. தேவைப்பட்ட நீங்க சமைச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. மனோஜ முத்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. கோவமா எடுத்து ஒரு பலூனை ஊதி உடைச்சிடுறாரு முத்து. பார்த்து பண்ணடா, இப்ப எதுக்கு வெடிக்க வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. முத்து அண்ணாமலைகிட்ட சொல்றாரு, என்னப்பா பண்ண சொல்றீங்க, மனுஷனாலும் சரி பலூன்னாலும் சரி ப்ரெஷர் தாங்கலைன்னா வெடிக்கதான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் வெடிக்காம ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நகை விஷயத்த பத்தி மீனா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு மனசுல வச்சுட்டு அதான் வெடிக்க விடாம தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. நீங்க போங்கப்பா, நான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி இப்போ ரூமுக்கு வராங்க. மனோஜ் ரோகிணிட்ட கேக்குறாரு. முத்து ஏதாவது உன்கிட்ட கேட்டானா ரோகிணி அப்படின்னு கேக்குறாரு. அவர் என்கிட்ட என்னங்க கேட்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஆமா, நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஏன் நீங்க டென்ஷனாவே இருக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மனோஜ். அந்த டைம்ல கரெக்டா கிறிஷ் ரோகிணிக்கு கால் பண்றான். அம்மா நீ எப்பமா வருவ, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்றான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் எப்போதுமே மேக்ஸ்ல 50 மார்க் தானே வாங்குவேன், இப்போ நான் 92 மார்க் வாங்கியிருக்கிறேம்மா அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். இனிமே நான் ஸ்கூலுக்கு ரொம்ப சந்தோஷமா போவேம்மா, ஏன்னா என் அம்மா நீ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்றான் கிரிஷ். என்னை பார்க்க வாமா அப்படின்னு கூப்பிடுறான். நான் சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் வர சத்தம் கேட்டதும் நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போன்ல நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஏதோ செல்லம்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேக்குறாரு. அவளோட பேரு செல்லம்மா, நாங்க சுருக்கமா செல்லம்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி.
நீ என்ன கூட செல்லன்னு கூப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கு என்ன கூப்பிட்டா போச்சு, நான் உன்னை செல்லன்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டியோட பர்த்டே வருதுல்ல, அதுக்கு நம்ம எதுவும் gift பண்ண வேணாமா, அவங்களுக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பாட்டி எனக்காக எதுவும் பண்ணதில்ல, அந்த முத்துக்கு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். வேணா என் கூட கடைக்கு கிளம்பி வா, ஒரு புடவை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இதுக்கிடையில ஸ்ருதி நான் பாட்டிக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி சொல்றாரு பாட்டிக்கெல்லாம் அது பிடிக்குமான்னு கூட தெரியாது, அவங்க ஃபோன் பண்றதுக்கு மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு ரவி. உங்க பாட்டி ரொம்ப பிரில்லியன்ட், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியா கத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நீ வேணா பாரு, அவங்களே ரீல்ஸ் போடுற அளவுக்கு அவங்கள நான் ட்ரெயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவி சொல்றாரு நான் பாட்டிக்காக ஒரு கேக் பேக் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல சுகர்லாம் இருக்கும்ல அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு கேக் பேக் பண்ண போறேன், அந்த கேக்குக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கிராண்ட்மா கேக்குன்னு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. ஹோட்டலுக்கு வயசானவங்க கேக் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா இதுல சுகர் இருக்குமா, எக் இருக்குமா, நாங்களாம் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமே ஸ்ட்ரைட்டா இந்த கேக்கோட பேரை சொல்லி அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இந்த மொபைலை ஆர்டர் பண்ணிடுறேன், நீ பாட்டிக்கு கேக் பண்ணிடு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.